விஜயாவை டாக்டர் பட்டம் வாங்க விடாம தடுத்த நம்ம முத்து மீனா சூப்பர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவத்துக்காக இந்த டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜயா பல தில்லுமுள்ளு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் முத்து அடிச்சு உடச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜயாவோட நடவடிக்கை எதுவுமே முத்துக்கும் சரி மீனாக்கும் சரி சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க ஆட்டிடியூடே மாறிக்கிட்டே போகுது. திடீர்னு கோபமா இருக்காங்க, திடீர்னு பாசமா இருக்காங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் பண்றாங்க. அதுலயும் லாஸ்டா பாத்தீங்கன்னா கிறிஷ வச்சு இவங்க டாக்டர் பட்டம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா. அதுலயே நம்ம முத்து மீனா விஜயாவோட திட்டம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன ஏது அப்படின்றது முழுசா தெரியாது. அப்ப முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க போகணும்? பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகணும். அப்ப பார்வதி ஆண்டி வீட்டுல போய் கேட்டாங்க உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா கிட்ட சொல்லி மீனா முத்து ரெண்டு பேரும் அங்க போய் பேசுறாங்க. சோ ஆரம்பத்துல பார்வதி கிட்ட இருந்து பெருசா எதுவுமே போட்டு வாங்க முடியல. ஏன்னா பார்வதி விஜயாவோட கையால் அப்படின்றதுனால எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒல்லரி கொட்டிடுறாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அம்மா இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் பட்டமா அது படிச்சுதானே தருவாங்க, இது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒண்ணு இல்லப்பா, இது டாக்டர் பட்டம் மாதிரி, ஆனா டாக்டர் பட்டம் இல்ல, கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லலாம். பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம் டாக்டர் விஜயா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். பட் அதுக்காக அதை வச்சுதான் மருத்துவம் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்பதான் முத்து மீனாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்களோட தில்லுமுள்ளு என்ன, இவங்களோட நாடகம் என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க உண்மையிலேயே சோசியல் சர்வீஸ் பண்ணல, இவங்க ஒரு பச்சோந்தி அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆதாரங்களை திரட்டுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரன் தர்மம் கேட்கிறாரு விஜயாட்ட. ஆனா விஜயா அவர் அடிச்சு துரத்துறாங்க. ஓடியா ஓடியா, யாருகிட்ட காலங்காத்தால தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு துரத்துறாங்க. இவங்களும் அதை அழகா வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இனி அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சில விஷயங்களை அவங்க வீடியோவா எடுத்து வச்சுக்கிறாங்க. அண்ட் ஒட்டு மொத்தமா ஒரு தொகுப்பா வீடியோவா ரெடி பண்ணி அதை நம்ம பார்வதியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, நான் தான் விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் அந்த வீடியோவை கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாங்க. ஆஹா, நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமா, உங்களை எப்படி இவ்வளவு நாள் விட்டாங்க, உங்களுக்கு எப்போ டாக்டர் பட்டம் கொடுத்துருந்துருக்கணும், ஆனா இவ்வளவு லேட்டா கொடுக்கறது அந்த டாக்டர் பட்டத்துக்கே அவமானம்னா பார்த்துக்கோங்களேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கன்ஃபார்ம், உங்களுக்கு டாக்டர் பட்டம் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா, நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு, நமக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும்போதே அவங்களுக்கு பின்னாடியே ஆப்பு வைக்கிறதுக்காக முத்து வந்துட்டாரு. சோ முத்து மேடம் வணக்கம், நீங்க தான் எங்க அம்மாக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா நான் தான் வாங்கி கொடுக்க போறேன், இப்ப என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருங்க மேம் நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க டாக்டர் பட்டம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அண்ட் நீ என்ன வீடியோப்பா காட்ட போற, காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து சம்பவம் செஞ்சுட்டாரு. என்ன ஒரு சம்பவத்துக்காக நம்ம முத்து எதிர்பார்த்து காட்டிருந்தாரோ அந்த சம்பவம் இப்ப நடந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, இவங்க ரோட்ல ஒரு பிச்சைக்காரங்களை அடிச்சு துரத்துனாங்க இல்லையா, அவங்க தர்மம் கேட்டதுக்கு அந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இவங்க கிட்ட காமிச்சிட்டாரு. சோ இதை பார்த்து அவங்களுக்கு சாக்கு, என்ன விஜயா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பெரிய தான பிரபு தர்ம பிரபு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பெக்கருக்கு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சார், உங்களுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்க நினைச்சேன், இதே நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குது, நான் பண்ணது ஒரு பெரிய தப்பா போய் அமைச்சிருக்கும் போல இருக்கே, நான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள், அதாவது திங்கக்கிழமை எபிசோட் நடக்க போற விஷயங்கள் இவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.